अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. गुज़श्ता दिनों கடந்த நாளன்று ஜெர்மனியின் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நான் சென்றிருந்தேன் என்பதை நாம் அறிவோம். இதை பற்றி நான் எனது கடந்த குத்பாவில் கூறினேன். இறை அருளை மாநாட்டில் நாம் பார்த்ததையும் உணர்ந்ததையும் நான் எடுத்துரைத்தேன். இதை தவிர ஜெர்மனியின் ஜமாத்துகள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிகளிலும் அந்த அருள் கொடைகளை நாம் பார்த்தோம். இறை அருளின் புதிய புதிய பகுதிகள் நமக்கு தென்பட்டன. ஜமாத்தின் அறிமுகத்திற்காக புதிய வழிகள் திறந்தன. ஜெர்மனி ஜமாத்து இதிலிருந்து அதிக அளவில் பலன் பெற முயற்சி செய்ய வேண்டும். ஜெர்மனியை தவிரவும் ஐரோப்பாவின் சில ஜமாத்துகளிலும் நான் சற்று தங்கினேன். போகும்போது பெல்ஜியத்திலும் திரும்பும் போது ஹாலண்டிலும் தங்கினேன். இங்கு கொஞ்ச நேரம் தங்கினாலும் இறை அருள் இங்கும் தென்பட்டன. பெல்ஜியத்தில் ஒரு இரவு மட்டும் நான் தங்கினேன். மாலையில் அங்கு சென்று சேர்ந்தோம். மாலையிலேயே புதிய அஹ்மதி நண்பர்களோடும் ஜமாத்திற்கு நெருங்கிய நண்பர்களுடனும் ஒரு சந்திப்பு கூட்டம் நடந்தது. அதில் சுமார் 60 முதல் 70 பேர் ஆண்களும் பெண்களுமாக கலந்து கொண்டனர். அவர்களிடம் சிலவற்றை சொல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த கூட்டத்தின் போது ஜமாத்திற்கு நெருங்கியவர்களுக்கு இறைவன் அவர்களின் உள்ளத்தை திறந்தான். இறைவன் அவர்களுக்கு பையத் செய்வதற்கான நற்பாக்கியத்தையும் வழங்கினான். அந்த கூட்டத்தில் நான் அவர்களுக்கு கூறியதாவது, ஆகரீன்கள் மத்தியில் ஹஸ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றியுள்ளார்கள். ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணியை தொடர்ந்து செய்வதற்காகவே தோன்றியுள்ளார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவற்ற மிருகங்களை போன்று செயல்பட்ட மக்களுக்கு உண்மையான மனித இயல்பின் மதிப்பை அடையாளம் காட்டினார்கள். அவர்களை மனிதனாகவும் படிப்பறிவு மிகுந்த மனிதனாகவும் மாற்றி இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக மாற்றினார்கள். இவ்வாறு அவர்கள் இறை வடிவான மனிதர்களாக மாறினர். தமது பிறவியின் நோக்கத்தை அவர்கள் அடைந்தது மட்டுமின்றி அதை அடைவதற்கு உண்மையான முயற்சியும் செய்தனர். அதில் உயர் தகுதிகளையும் பெற்றனர். அவர்களுக்கு உலகத்தின் அனைத்தும்
துச்சமாக தெரியும் அளவிற்கு இறைவனுடன் உறுதியான தொடர்பு ஏற்பட்டது. அவர்களின் உலகமே மார்க்கமாக மாறிவிட்டது. திருக்குரானின் முன்னறிவிப்பிற்கு ஏற்ப ஹஸ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மில் இதைத்தான் உருவாக்க வந்துள்ளார்கள் என்று நான் அவர்களுக்கு கூறினேன். அந்த கூட்டத்தில் ஒருவரை நான் அஹ்மதி என்று கருதினேன். ஆனால் அவர் பையத் செய்யாதவராக இருந்தார் என்பது எனக்கு பிறகுதான் தெரிய வந்தது. ஆனால் அவர் ஜமாத்திற்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தார். நான் பேசி முடித்தவுடன் அனுமதி பெற்று எழுந்து நின்று மிகவும் உணர்ச்சி பொங்க, இன்று நீங்கள் கூறியவற்றை கேட்டு, அதாவது மனிதர்களை இறை வடிவமான மனிதர்களாக மாற்றுவது ஹஸ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணியாகும் என்று நீங்கள் கூறியதை கேட்டு நான் என்னையும் சீர்திருத்துவேன். இன்ஷா அல்லாஹ் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவியாளராக இருந்து இஸ்லாத்தின் உண்மையான போதனையை உலகில் பரப்பி உலகத்தை இறைவனுக்கு அருகில் கொண்டு வருவேன் என்று உறுதி செய்கிறேன் என்று கூறினார். மேலும் இன்று நான் அஹ்மதியத்தில் இணைவதாக அறிவிக்கின்றேன். இதற்கு முன்னர் சில சந்தேகங்கள் எனக்கு இருந்தாலும் உங்களது உரையை கேட்ட பின் அவை நீங்கிவிட்டன. எனது பையத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மசீஹ் மவுத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சுல்தானே நசீர், அதாவது உதவியாளர்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றார். இதன்படி அவர் பையத் செய்தார். இவருடன் இன்னும் 7 அல்லது 8 பேர் பையத் செய்தனர். இதன் விரிவான அறிக்கையை வகாலத்து தப்ஷீரின் தலைவர் எழுதுகின்றார்கள். அது அல் ஃபசல் பத்திரிகையில் வெளிவருகின்றது. பையத் செய்த எல்லாருடைய நிலையும் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. நாம் நமது இவ்வுலகையும் மறு உலகையும் சீர்திருத்துவதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளை கண்டிப்பாக செய்வோம் என்ற ஒரு உறுதிப்பாடு அவர்களிடம் இருந்தது. நாம் பெற்றதை பிறருக்கும் கொண்டு சேர்ப்போம் என்று அவர்கள் உறுதி எடுத்தனர். அங்கு பையத் செய்து புதிதாக வந்தவர்களிடம் தப்லீக் செய்வதற்கான ஆர்வம் அதிகமாக இருந்தது. அவர்கள் முதலில் தமது குடும்பத்தினர், நெருங்கிய உறவினர்கள் ஆகியவர்களிடம் தப்லீகை ஆரம்பித்தனர். மெல்ல மெல்ல அவர்களை உண்மையான இஸ்லாத்தின் வழியில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இறைவனின் அருளால் அவர்களிடம் இதற்காக ஒரு சிறப்பான ஊக்கம் பிறந்துள்ளது. கடந்த ஜும்மாவிலிருந்து 3 நாட்களுக்காக பெல்ஜியமிலும் ஆண்டு மாநாடு நடந்தது என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இதை நான் கடந்த ஜும்மாவின் குத்பாவில் கூற முடியாமல் போனது. இறை அருளால் ஜமாத்தே அஹ்மதியா பெல்ஜியமும் இப்போது புதிய பையத்துகள், புதிய தொடர்புகள் மற்றும் அஹ்மதியத்தின் தூது செய்தியை பரப்புவதில் மிகவும் உத்வேகத்துடன் முன்னேறி வருகின்றது. உண்மையில் இறைவனே வழிகளை திறந்து வைக்கின்றான். இறைவன் திறந்து தருகின்ற வழிகளின் மூலம் நாம் முழுமையாக பலன் பெற வேண்டும். இதுவே இறைவனுக்கு நாம் செலுத்தும் நன்றியாகும். நாம் புதிதாக வருபவர்களை பராமரிக்க வேண்டும். அதே சமயம் நம்முடைய சுய சீர்திருத்தத்தின் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். நான் முன்னதாக கூறியதற்கிணங்க நான் திரும்பும் வழியில் ஹாலாண்டிலும் தங்கினேன். ஹாலாண்டின் ஆண்டு மாநாடு இன்று முதல் தொடங்குகின்றது. இறைவன் அதில் கலந்து கொள்பவர்களுக்கு மாநாடுகளின் அருள்களை பெற வகை செய்வானாக. ஹஸ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாக்களுக்கு அவர்களை வாரிசாக்குவானாக. இந்த மாநாட்டை எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. இவர்களும் தப்லீக் மற்றும் தர்பியத்தின் மைதானத்தில் மிக அதிகமாக முன்னேறுபவர்களாக ஆகட்டுமாக. அங்கு இஸ்லாத்திற்கு எதிராக அவ்வப்போது ஆங்காங்கே குரல் எழுந்து வருகின்றது. எனவே அவர்கள் மிக அதிகமாக கடின உழைப்பும் துவாவும் செய்ய வேண்டும், முயற்சியும் செய்ய வேண்டும். கிளை அமைப்புகளும் ஜமாத்தும் பல ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகளை நடத்தி ஜமாத்தின் அழகிய போதனைகளை நாட்டின் ஒவ்வொரு குடிமகனிடமும் கொண்டு சேர்ப்பதை பற்றி ஆலோசிக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் நான் என்னுடைய பயணத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்தேன். அங்கு நான் சிறிய காலம் தங்கினேன்.
அப்போது அரபி மொழி பேசக்கூடிய சில புதிய அகமதிகள் மற்றும் ஜமாத்திற்கு அருகில் வருகின்ற மக்களுடன் சந்திப்பு நிகழ்ந்தது. அப்போது ஜமாத்திற்கு நெருங்கிய ஒரு நண்பர் பையத்தும் செய்தார். இறைவன் நமக்கு சாதகமாக காற்றை வீச செய்கின்றான். இந்த மக்களுக்கு மன நிம்மதிக்கான ஏற்பாட்டை இறைவன் மிகவும் வியக்கத்தக்க அளவில் செய்கின்றான். அஹ்மதியத்தின் உண்மைத்தன்மையை இவர்களுக்கு புரிய வைக்கின்றான். இந்த அருள் கொடைகளிலிருந்து பலன் பெறுவதற்கு நாம் நம் தரப்பிலிருந்தும் முழு அளவில் முயற்சி செய்ய வேண்டும். இது நமது கடமையாகும். இதனால் இம்மக்கள் எவ்வளவு விரைவாக அஹ்மதியத்திற்கு அருகில் வர முடியுமோ அவ்வளவு விரைவாக வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். புதிதாக வருகின்ற மக்களின் உணர்ச்சியை சொற்களால் கூற முடியாது. இது 2 நாடுகளை பற்றியும் நான் சுருக்கமாக கூறியுள்ளேன். கொஞ்ச நாட்கள் ஓரிடத்தில் தங்கினாலும் அங்கே இறை அருளின் காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. இந்த அளவிற்கு இறைவன் புறமிருந்து அருளின் காற்று வீசுகின்றது. புதிதாக இணைபவர்கள் மிகவும் புத்துணர்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூது செய்தியை பரப்பும் பணியை செய்வதாக அறிவிக்கின்றார்கள். அவர்களிடம் காணப்படும் இந்த புரட்சி ஒரு சில வினாடிகளில் உருவாவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் சந்திக்க வருகின்றனர், உட்கார்ந்து உரையாடுகின்றார்கள். அப்போது வியக்கத்தக்க நிலை அவர்களிடம் உருவாகின்றது. அங்கிருந்து எழுந்து செல்லும் போது ஒரு புதிய உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் எழுந்து செல்கின்றார்கள். சிறப்பான இந்த அருள்கொடையானது ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் புறமிருந்து வழங்கப்பட்டதாகும். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த இல்ஹாமின் புதிய புதிய பகுதிகள் நமக்கு விளங்குகின்றன. இறைவன் கூறுகின்றான், யன்சுருக ரிஜாலுன் நூஹி இலைஹிம் மினஸ் ஸமாய். வானத்திலிருந்து நாம் வஹி அறிவிக்கும் மனிதர்களை கொண்டு நாம் உமக்கு உதவி செய்வோம். இது சத்தியமாகும். இவர்களில் பெரும்பாலாருக்கு இறைவன் உண்மையின் தேட்டத்திற்கான ஊக்கத்தை வழங்கியுள்ளார். இதனால் ஏதாவது ஒரு வழியில் அவர்களுக்கு ஜமாத்தின் தொடர்பு கிடைத்தது. அஹ்மதியத் மற்றும் உண்மை இஸ்லாத்தின் அழகிய போதனை அவர்களின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. இனி மௌலவிகள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இறைவனே தூய்மையாக்கி ஜமாத்தின் பக்கம் கொண்டு வருகின்ற உள்ளங்களை உலக பேராசைகள் மற்றும் உலகத்திற்கு அஞ்சி இறைவனால் கொடுக்கப்பட்ட சத்தியம் மற்றும் ஈமானில் உறுதிப்பாடு கொண்ட மக்கள் பலவீனத்தை காட்டுபவர்களாக இருக்க முடியாது. கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நான் கேமரூன் என்ற ஜமாத்தின் அறிக்கையை பார்த்து கொண்டிருந்தேன். இந்த ஜமாத்தின் பணிகள் நைஜீரியாவின் முபல்லிக் இன்சார்ஜிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அவர் கூறுகின்றார், கேமரூனில் ஆங்கிலம் பேசுகின்ற இடத்திற்கு பிறகு இப்போது பிரெஞ்சு மொழி பேசப்படுகின்ற பகுதிகளிலும் மிகவும் வேகமாக ஜமாத் பரவி வருகின்றது. இதன் காரணமாக ஜமாத்தே அஹ்மதியாவின் எதிரிகள் உள்ளூர் மௌலவிகளும் சில சமயம் தப்லீக் செய்வதற்காக பாகிஸ்தானிய மௌலவிகளும் அங்கு வந்து விடுகின்றார்கள். இவர்களின் பொறாமையின் நெருப்பு பெருகி வருகின்றது. நமது முபல்லிக் எழுதுகின்றார், பாகிஸ்தானின் தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த ஒரு குழு சில உள்ளூர் மௌலவிகளுடன் சேர்ந்து மே மாதம் 29ஆம் தேதி அன்று மாங்ஃபே என்ற இடத்தில் உள்ள நமது பள்ளிவாசலாகிய மஸ்ஜித் பைத்துல் ஹுதாவிற்கு வந்தனர். அங்கு வந்து நமது ஜமாத்திற்கு எதிராக தகாத வார்த்தைகளை பேசினர். அங்கு ஒன்று கூடியிருந்த நமது ஜமாத்தினரை வழிகெடுக்க முயற்சி செய்தனர். அதற்கு நமது ஜமாத்தை சேர்ந்தவர்கள், இங்கே நீங்கள் தொழ விரும்பினால் தொழுது கொள்ளுங்கள், இல்லையென்றால் இங்கிருந்து சென்று விடுங்கள், உங்களது வீண் பேச்சுக்களை நாங்கள் கேட்க தயாராக இல்லை என்று கூறினர். இதை கேட்டு அவர்கள் அங்கிருந்து உடனே சென்று விட்டார்கள். ஆனால் அங்கிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நமது பள்ளிவாசலாகிய பைத்து சலாமிற்கு சென்றனர். இந்த பள்ளிவாசல் இந்த வருடம் திறக்கப்பட்டதாகும். அந்த ஊரில் உள்ளூர் அளவில் விரிவான ஏற்பாடுகளுடன் ஹிலாஃபத் தின கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதில் கலந்து கொள்வதற்காக மக்கள் எல்லாரும் சென்றிருந்தார்கள். பள்ளிவாசலில் ஒரு சிலர் மட்டுமே இருந்தனர். எதிரிகள் அவர்களிடம் சென்று அவர்களை வழிகெடுக்க முயன்றனர். ஆனால் அவர்களை வழிகெடுக்க முடியவில்லை. அந்த ஊரின் உள்ளூர் மௌலவியும்
இன்னும் சிலரும் இருந்த காரணத்தினால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வந்திருந்த மௌலவிகள் நமது பள்ளிவாசலில் நுழைந்து திருக்குரானையும் சில புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். பள்ளிவாசலின் வெளியே வைக்கப்பட்டிருந்த பலகையையும் உடைத்து எடுத்துக் கொண்டு போய்விட்டார்கள். நமது ஜமாத்தினர் கூட்டம் முடிந்து திரும்பி வந்ததும் மேலதிகாரிகளை சந்தித்தனர். அரசாங்க உயர் அதிகாரிகளிடமும் சென்று அந்த எதிரிகள் அவர்களையும் வழிகெடுத்துள்ளது நமக்கு தெரிய வந்தது. இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்றும் இவர்கள் குழப்பவாதிகள், தீவிரவாதத்தை தூண்டுபவர்கள், நாட்டிற்கு எதிராக சூழ்ச்சமங்கள் செய்பவர்கள் என்றும் நம்மை பற்றி கூறியுள்ளார்கள். ஆனால் நமது ஜமாத்திற்கு அங்கு அதிகாரிகளுடன் நல்லுறவு இருந்தது. பிறகு அந்த விஷயம் ஹெட் அட்மினிஸ்ட்ரேட்டர், நிர்வாக தலைவரிடம் சென்றது. இவர்களை பள்ளியின் திறப்பு விழாவின் போது நாம் அழைத்திருந்தோம். அவர் வந்து கலந்து கொண்டிருந்தார். ஆக இந்த பிரச்சனை அவர்களுக்கு எட்டியதும் இப்போது அவர்கள் சென்று விட்டார்கள். இனி அவர்கள் வந்தால் என்னிடம் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்பேன், உரிய தண்டனையை பெற்றுத் தருவேன் என்று கூறினார். இவர்கள் எங்கும் தமது முயற்சிகளை செய்து வருகின்றனர். ஆனால் இறைவன் நமக்கு ஆதரவாக காற்றை வீச செய்கின்றான். பையத் செய்ய வைக்கின்ற அதே வேளையில் ஜமாத்தில் இதுவரை இணையாதவர்களுடைய உள்ளத்திலும் மென்மையை உருவாக்குகின்றான். இந்த மக்கள் ஆப்பிரிக்காவில் வசிப்பவர்கள் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இவர்கள் உலக கல்வியை அதிகம் பயிலவில்லை. ஆனால் இவர்களின் உள்ளத்தை இறைவன் உறுதியான ஒளியால் நிரப்பி இருக்கின்றான். அவர்கள் தமது ஈமானின் உறுதியாக உள்ளனர். இனி இந்த பெயர்தாங்கிய ஆலிம்கள் வீசுகின்ற வலையில் இவர்கள் சிக்குபவர்களாக இல்லை. ஈமானை விட்டு விலகுவது ஷைத்தானின் வேலையாகும். ஷைத்தான் இறைவனிடம், என் இறைவா, உனது தூய நல்லடியார்கள் மட்டுமே எனது பிடியில் சிக்க மாட்டார்கள், மற்றவர்களை நான் ஒவ்வொரு வழியில் இருந்தும் கெடுக்க முயற்சி செய்வேன் என்று கூறினான். ஆக வழிகெடுப்பவர்கள் தமது பணியை செய்து கொண்டே இருக்கட்டும். ஆனால் இறைவனுடன் தூய தொடர்பு ஏற்பட்ட மக்கள், சத்தியம் கண்ணுக்கு தெரிந்த மக்கள், இறைவனின் தூய நல்லடியார்களாக இருக்கின்ற மக்கள் ஆகியவர்கள் இன்ஷா அல்லாஹ் எப்போதும் ஈமானில் நிலைத்திருப்பார்கள். இந்த வெளிப்பாடு எல்லா இடங்களிலும் நமக்கு தென்படுகின்றது. இப்போது நான் இன்னும் சில சம்பவங்களை எடுத்து கூறுகின்றேன். ஆச்சரியமூட்டும் வகையில் இறைவன் எவ்வாறு வழிகாட்டுகின்றான் என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. கிர்கிஸ்தானில் இருந்து நமது முபல்லிக் எழுதுகின்றார், ஆர்த்தர் சாஹிப் கடந்த ரமலான் மாதம் அன்று பையத் செய்தார். அவர் ஒரு மார்க்க இயக்கத்தின் உறுப்பினராக இருந்தார். அவர் ஒருமுறை இவ்வாறு கூறினார், நான் தீமைகளிலிருந்து தவிர்ந்திருக்கவும் நேர்வழியில் நடப்பதற்காகவும் எனது ஆசிரியர் எனக்கு ஒரு துவாவை கற்பித்தார். அந்த துவாவை ஒரு வருடத்திற்கு முன்னால் நான் கற்றேன். ஆனால் நான் அந்த துவாவை செய்யவில்லை. ஆனால் 3-4 தினங்களுக்கு முன்னால் இறைவனிடம் இவ்வாறு துவா செய்தேன், இறைவா, உனது அருளால் எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக என்று வேண்டினேன். இந்த துவாவை செய்து 3-4 நாட்களுக்கு பிறகு ஒரு கனவு கண்டேன். அதாவது நான் ஒரு மலையின் உச்சியில் நிற்கின்றேன். அங்கு இன்னும் பல மலை உச்சிகள் இருக்கின்றன. நான் ஒரு உச்சியில் இருந்து குதித்து இன்னொரு உச்சிக்கு செல்கின்றேன். அப்போது முன்னால் இருந்து 2 குரங்குகள் வருகின்றன. அதில் ஒரு குரங்கு எனது வலப்புறம் தாவிக்கொண்டது, இன்னொன்று எனக்கு நேராக வருகின்றது. அப்போது மிகவும் வலிமை வாய்ந்த ஒன்று வந்து தனது வலிமையினால் அந்த குரங்கை என்னை விட்டு தூர விலக்கிவிட்டது, என் உயிரை காப்பாற்றியது. இந்த கனவை கண்டு நான் கண் விழித்து விட்டேன். இது என்ன கனவு என்று நான் வியப்படைந்தேன். இதற்கு சில நாட்கள் கழித்து ஜமாத்தே அஹ்மதியாவுடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. ஜமாத்தை பற்றி எனக்கு எடுத்து சொல்லப்பட்டது. நான் சில நூட்களை படித்து பின் இறையருளால் பையத் செய்து ஜமாத்தே அஹ்மதியாவில் இணைந்தேன். அதன் பிறகு நான் கண்ட கனவிற்கான விளக்கம் தெரிந்தது. ஹதீஸின் அடிப்படையில் இக்காலத்தின் சீர்கட்ட ஆலிம்கள் குரங்குகள் ஆவர். ஜமாத்தே அஹ்மதியா என்னை இதிலிருந்து காப்பாற்றியது என்பதை புரிந்து கொண்டேன். பிறகு இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு நண்பர் உள்ளார். இவர் பையத் செய்து சில வருடங்கள் ஆகின்றன. அவர் கூறுகின்றார், நான் ஒருமுறை நோய்வாய்ப்பட்டிருந்தேன். ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தேன். மயக்கம் தெளிந்ததும் நான் ஒரு கஷ்பை கண்டேன். அறையின் கூரை தொலைக்காட்சி பெட்டியின் திரையை போன்று பெரிதாக தென்பட்டது. முதலில் அதில் அரபி மொழியில் இவ்வாறு வாக்கியம் எழுதப்பட்டிருப்பதாக பார்த்தேன், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதன் பிறகு திருக்குரானும்
சில ஹதீஸ்களும் காட்டப்பட்டன. இறுதியில் இந்த சொற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக காட்டப்பட்டன. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக மரணிக்க கூடாது, கியாமத் இன்னும் வரவில்லை, மனிதனின் வாழ்க்கை ஒரு புத்தகத்தை போன்றதாகும், அந்த புத்தகம் மனிதனின் பிறப்பை போன்று திறக்கப்படுகின்றது, பிறகு மனிதனின் மரணத்தை போன்று மூடிவிடப்படுகின்றது, பிறகு ஏதாவது ஒரு நேரம் அது மீண்டும் திறக்கப்படும். இந்த சொற்களுக்கு மத்தியில் ஒரு வாக்கியத்தால் விவில் சாஹிப் ஆச்சரியமடைந்தார். விவில் என்பது அவருடைய பெயராகும். அந்த வாக்கியம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முன் இறக்கக்கூடாது என்ற வாக்கியமாகும். அவர், நான் ஒரு முஸ்லிம் ஆவேன், நான் ஒரு முஸ்லிமாக இருந்தும் எனக்கு இந்த வாக்கியம் காட்டப்பட்டுள்ளதே என்று மிகவும் வியப்படைந்தேன். பிறகு அவர் ஆரோக்கியமடைந்ததும் பல புத்தகங்களை படித்தார். இஸ்லாத்தில் 73 பிரிவுகள் உண்டாகும் என்ற ஹதீஸை அவர் வாசித்தார். அந்த பிரிவில் ஒன்று மட்டும் வெற்றிக்குரியதாகும், மற்றவை நரகத்திற்குரியதாகும் என்ற ஹதீஸை அவர் படித்தார். அதன் பிறகு அவர் அஹ்லே சுன்னத் வல் ஜமாத் பிரிவை தேடினார். அவர் தமது ஏதாவது ஒரு ஆலிம் அல்லது மௌலவியை சந்திக்கும் போதெல்லாம் இதை பற்றி கேள்வி கேட்பார். அதற்கு அஹ்லே சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த நாம் தான் அந்த கூட்டத்தினர் என்றே அவருக்கு பதில் கிடைத்தது. ஆனால் இந்த பதில் சரியானதென்று அவர் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பல வருடங்களாக அவர் அந்த ஒரு கூட்டத்தை தேடிக்கொண்டே இருந்தார். அவருக்கு எங்குமே பதில் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவர் ஹஜ் செய்வதற்காக மக்கா சென்ற போது அங்கும் அஹ்லே சுன்னத் வல் ஜமாத் பிரிவினரை யாரும் பின்பற்ற பார்க்கவில்லை. 1998 இவர் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றார். பிறகு இவர் பையத் செய்தார். இவர் தனது நிம்மதியின்மையை பற்றி ஒருவரிடம் கூறினார். இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறினார். பிறகு நமது ஜமாத்தை சேர்ந்த ஒருவரிடம் அவர் இதை கூறினார். ஜமாத் என்று கூறினால் அந்த ஜமாத்திற்கு ஓர் இமாம் இருக்க வேண்டும், அவரை பின்பற்ற மக்கள் இருக்க வேண்டும் என்றார். பிறகு இன்னும் விளங்குவதற்காக இமாம் என்பவர் உலகத்திற்கு தலைவராக இருக்க வேண்டும், அவரை பின்பற்றுகின்றவர்கள் அவருக்கு முழுமையாக கட்டுப்படுபவர்களாக இருக்க வேண்டும். அந்த அஹ்மதி கர்னல் இந்த அஹ்மதி அல்லாத கர்னல் சாஹிபிடம், இப்போது உலக தலைமை கொண்ட ஒரே ஜமாத் உலகில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஒன்றுதான் என்று கூறினார். இந்த இமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஹதி, ஜமாத்தே அஹ்மதியாவின் தோற்றுனர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கலீஃபா ஆவார்கள் என்றும் கூறினார். அப்போது பிபல் சாஹிப், உலமாக்களின் பார்வையில் ஜமாத்தே அஹ்மதியாவின் தோற்றுனர் மிர்சா குலாம் அஹ்மத் என்பவர் நவுதுபில்லா ஒரு குழப்பவாதி ஆவாரே என்று கூறினார். இதற்கு பதில் கொடுக்கும் முகமாக அஹ்மதி கர்னல் சாஹிப் பல உண்மைகளை எடுத்து கூறினார்கள். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் இக்காலத்தின் இமாம் மஹதி ஆவார்கள் என்பதை வாதமாக எடுத்து வைத்தார்கள். இதற்கு பின் பிபில் சாஹிப் கூறினார், எனது ஈமான் நாளுக்கு நாள் வளர்ந்தது. இறுதியில் அவர் பையத் செய்து விட்டார். பையத் செய்த பின்பு தப்லீகின் வழியில் அவர் முன்னேறி வருகின்றார். அவருடைய தப்லீகிற்கான ஆர்வத்தை பற்றி அங்குள்ள முபல்லிக் சாஹிப் எழுதும் போது, இவருக்கு பைத்தியம் பிடித்திருப்பது போன்று இவர் தப்லீக் செய்து வருகின்றார் என்று எழுதுகின்றார்கள். இவரின் மூலம் சில ஜமாத்துகளும் உருவாகியுள்ளன. கேம்பியாவின் அமீர் சாஹிப் கூறுகின்றார்கள், அப்பர் ரிபர் ரீஜியனில் சிராயே மஹ்மூத் என்ற பெயரில் ஒரு ஊர் உள்ளது. அங்கு நமது ஒரு பள்ளிவாசலும் உள்ளது. இந்த பள்ளிவாசலில் அஹ்மதிகளும் அஹ்மதி அல்லாதவர்களும் சேர்ந்து தொழுது வந்தார்கள். 2 மாதங்களுக்கு முன்பு பக்கத்தில் உள்ள ஊரில் அஹ்மதி அல்லாதவர்கள் தமக்கு ஒரு பள்ளிவாசலை கட்டினர். சராய மஹ்மூதிலிருந்து அஹ்மதி அல்லாதவர்கள் இந்த புதிய பள்ளிவாசலில் சென்று ஜும்மா தொழ வேண்டும் என்று எண்ணினார்கள். வெள்ளிக்கிழமை அன்று சுபு தொழுகைக்கு பிறகு காட்டில் சென்று விறகு வெட்டுவதற்காக சென்றேன். பிறகு வீடு திரும்பி ஜும்மாவிற்கு முன்பு சற்று நேரம் உறங்கினேன். அப்போது கனவில் அவர் அஹ்மதிகளின் பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொழுவதற்காக செல்கின்றார். நீர் எந்த பள்ளிவாசலை விட்டுவிட்டு செல்கின்றேரோ அது இறைவனின் பார்வையில் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படும் தகுதியுடையதாகும் என்று கனவில் கூறப்பட்டது. கண் விழித்த பிறகு அஹ்மதியா பள்ளிவாசலுக்கு சென்றார். அங்கு தாம் கண்ட கனவை கூறினார். எனக்கு சத்தியம் தெரிந்துவிட்டது, அஹ்மதியத் உண்மையானது என்று கூறி அவர் பையத் செய்துவிட்டார். இப்போது அவர் மிகவும் தூய்மையான அஹ்மதியாக இருக்கின்றார். கேம்பியாவின் அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், கன்பிண்டா என்று அங்கு ஒரு ஊர் உள்ளது. அந்த ஊரை சேர்ந்த சாம்பா ஜாலு சாஹிப் ஒரு கனவை கண்டார்கள். வெண்ணிற ஆடையுடன் சிலர் பாகிஸ்தானிய உடையணிந்து ஓரிடத்தில் வந்துள்ளார்கள்.
இவர்கள் யார் என்று இவர் கேட்கிறார். அப்போது இவர்கள் காதியானைச் சேர்ந்தவர்கள் என்று பதில் தரப்படுகிறது. மேலும் இக்காலத்தில் வரவிருக்கின்ற மஹதியுடன் உள்ளவர்கள் ஆவர் என்று கூறப்படுகின்றது. காதியான் என்றால் என்ன, அது எங்கு இருக்கிறது என்பதை சாபா சாஹிப் அவர்கள் அறிய மாட்டார்கள். அந்த கனவில் அவர் சூரியனும் சந்திரனும் ஒன்றன் பின் ஒன்றாக மேற்கிலிருந்து கிழக்கை நோக்கி செல்கிறது. அப்போது வெள்ளை நிற ஆடை அணிந்த அந்த மக்கள் அவரிடம் இது மசீஹ் மற்றும் மஹ்தி தோன்றுவதற்கான அடையாளமாகும் என்று கூறுகின்றார்கள். பிறகு சாம்பா சாஹிப் ராஃபினி டவுனுக்கு வந்தபோது கேம்பியாவின் அமீர் சாஹிப்பை பார்த்தார்கள். எனக்கு கனவில் காட்டப்பட்டவர் இவர்தான் என்று கூறினார். பிறகு அவருக்கு ஜமாத்தை பற்றி அறிமுகம் செய்யப்பட்டது. அவர் அங்கேயே பையத் செய்து விட்டார். பையத் செய்வதற்கு முன் சாம்பா சாஹிப் முல்லாக்களை பின்பற்றி முஷ்ரிக்கான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். பையத் செய்த பின் இவர் ஐவேளை தொழக்கூடியவராக மாறினார். மேலும் பொருளளவில் மிகவும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக ஆனார்கள். ஜமாத்தின் சந்தாவிலும் மிகவும் முன்னேறியுள்ளார்கள். இப்போது தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார். முகமது ரம்ஜான் சாஹிப் ஒருமுறை நமது முபல்லிக் சாஹிபிடம் வந்தார். இது ஒரு பழைய சம்பவமாகும். அவர் நான் உங்கள் ஜமாத்தில் இணைய விரும்புகின்றேன் என்று கூறினார். நமது முபல்லிக் கூறுகின்றார், மஹமூத் ஷரா சாஹிப் முபல்லிக் அந்த காலத்தில் தான்சானியாவில் பணியாற்றி வந்தார்கள். இப்போது அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். இது அவர்களின் சம்பவமாகும். அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஜமாத்தை பற்றி அறிந்திருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் ஏற்கனவே 2 முறை நேரத்தை வீணாக்கி இருக்கின்றேன். இப்போது 3வது முறையாக எனக்கு கனவில் வழிகாட்டப்பட்டுள்ளது. எனவே கண்டிப்பாக பையத் செய்ய வேண்டும் என்று நான் முடிவு செய்துள்ளேன் என்று கூறினார். அவர் இறைவனிடம் நேர்வழியை வேண்டியதாக கூறினார். உண்மையாளர் யார் என்று வேண்டியுள்ளார். கனவில் எனக்கு 3 முறை மொராக்கோவின் அஹ்மதியா பள்ளிவாசல் காட்டப்பட்டது. இறுதியாக நான் கண்ட கனவில் நான் ஒரு மலையில் இருக்கின்றேன். அங்கு எல்லா பக்கமும் ஒளி சூழ்ந்துள்ளது. என்னை அஹ்மதியத்திலிருந்து தடுப்பவர்கள் மிகவும் கீழே உள்ளார்கள். இவ்வாறு கனவில் கண்டேன். எனவே இன்று நான் பையத் செய்ய வந்துள்ளேன் என்று கூறி பையத் படிவத்தை நிரப்பினார். அத்துடன் சந்தாக்களையும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். நான் வந்து சேர வேண்டிய இடத்திற்கு சேர்ந்து விட்டேன் என்று கூறினார். அல்ஜீரியாவை சேர்ந்த முகமது ராஃபி சாஹிப் கூறுகின்றார்கள், நான் 1 வருடத்திற்கு மேலாக எம்டிஏ பார்த்து வருகின்றேன். தொடக்கத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மரணம், தஜ்ஜால் மற்றும் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு பலவற்றை பற்றி ஜமாத்தின் கருத்துக்களை கேட்டு மிகவும் ஆச்சரியம் அடைந்தேன். இஸ்திகாரா தொழுத பின் ஒருமுறை இவ்வாறு கனவு கண்டேன். முஸ்தபா சாபித் சாஹிப் மற்றும் ஷரீப் சாஹிப் உடன் ஒரு பள்ளிவாசலில் இருக்கின்றேன். உங்களுக்கு இமாம் மஹதியை பற்றி எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். அதற்கு நான் இஸ்திகாரா தொழுததன் மூலம் தெரிய வந்தது என்று கூறினேன். நான் தொடக்கத்திலிருந்தே இமாம் மஹதியின் தோற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். மேலும் அவருடன் இணைந்து போர் செய்ய நான் விரும்புகின்றேன் என்று கூறினேன். அதன் பிறகு நான் அஹ்மதி ஆகிவிட்டேன். ஆனால் எனது நண்பர்களும் எனது தந்தையும் என்னை விட்டு விட்டனர். ஆனால் எனக்கு இதை பற்றி கவலை இல்லை. நான் இறைவனின் விருப்பத்தையே விரும்புகின்றேன் என்று கூறி பையத்திற்காக விண்ணப்பித்தேன். ஜிம்பாப்வே நாட்டின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், இங்கு முஸ்லிம் யூத் என்ற முஸ்லிம் பிரிவின் ஒரு பொறுப்பாளர் பையத் செய்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் ஒரு கிறிஸ்தவ சர்ச்சின் உறுப்பினராக ஆனார். அவருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக பாதிரி ஒரு தேதியை அறிவித்தார். அந்த தேதியன்று பாதிரிக்கு உடல் நலம் சரியில்லாமல் ஆனது. 2வது ஒரு தேதியை குறிப்பிட்டார். அன்று பாதிரியின் தாயார் உடல் நலம் சரியில்லாமல் போனார்கள். 3வதாக அவர் நாள் குறித்தார். அன்று பலத்த மழை பெய்தது. அங்கு யாராலும் செல்ல முடியவில்லை. அதன் பிறகு அந்த இளைஞர் ஒரு கனவு கண்டார். ஒரு கூட்டம் நடக்கின்றது. அங்கு
ஒரு பக்கம் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று இவரை தம் பக்கம் அழைக்கின்றார்கள். இவர் எப்படியாவது பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார். ஆனால் இவரால் போக முடியவில்லை. அப்போது அவர் கண் விழித்தார். அதன் பிறகு அவர் கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டார். பையத் செய்வதற்கு முன் அந்த இளைஞர் ஒரு கனவு கண்டார். அவருடைய உடல் முழுவதுமாக கழுத்து வரை சேற்றில் மாட்டிக்கொண்டது. அவரை யாரோ ஒருவர் பிடித்து சேற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்துள்ளார்கள். அவரிடம் நமது முபல்லிக், உங்களை சேற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய முகம் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அவர், ஆம், எனக்கு நினைவிருக்கிறது என்று கூறினார். அவருக்கு ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புகைப்படத்தை காட்டியவுடன், இந்த முகம்தான் என்னை பிடித்து சேற்றிலிருந்து வெளியேற்றியது என்று அவர் கூறினார். புர்கினா பாசோவில் இருந்து நமது முபல்லிக் எழுதுகின்றார்கள், புல்கிங்கா என்ற ஒரு ஊர் உள்ளது. அங்கு தப்லீகின் சுற்றுப்பயணத்தின் போது ஒரு பெரியவரை சந்தித்தோம். அவருடைய வயது 65 ஆகும். அவர் பையத் செய்தார். பையத் செய்த பிறகு அவர், நீங்கள் வருவதற்கு முன்பாக கனவில் ஒரு பெரியவரை கண்டேன். அவர் என்னிடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கியுள்ளார்கள், அவரை ஏற்றுக்கொள் என்று கூறினார். ஒரு மாதத்திற்கு பின் அதே நபர் என்னை சந்தித்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிவிட்டார்கள், அவரை ஏற்றுக்கொள் என்றார். நீங்கள் பையத் செய்துள்ள ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் ஆதம் என்று பெயர் வைத்துள்ளான் என்று அவர்களுக்கு விளக்கமாக கூறப்பட்டது. இவ்வாறு அவர் கண்ட கனவு நிறைவேறியதால் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இதன் பிறகு அவர் தமது குடும்பத்தினரிடம் தப்லீக் செய்து ஏறக்குறைய 100 நபர்களை ஜமாத்தில் சேர்த்துள்ளார். எகிப்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஹாலா சாஹிபா கூறுகின்றார்கள், நான் ஒரு கனவில் இமாம் மஹதி மற்றும் அவரது ஜமாத் தண்ணீரின் மீது நடப்பதை பார்த்தேன். நான் அவர்களுடன் சேர்ந்து கொள்வதற்காக விண்ணப்பித்தேன். அவர்கள் திரும்ப வரும்போது நாம் உங்களை அழைத்து செல்வோம் என்று கூறினார்கள். இந்த கனவை கண்ட பின் சூஃபிசத்தில் சத்தியத்தை தேட ஆரம்பித்தேன். ஆனால் மன நிம்மதி ஏற்படவில்லை. எனது கனவுக்கு சூஃபிசம் பொருள் அல்ல என்பதை நான் அறிவேன். நான் அவர்களைத்தான், அதாவது சூஃபிகளைத்தான் கனவில் கண்டேன் என்று அவர்கள் பிடிவாதம் செய்தனர். நான் வீட்டில் வந்து பல்வேறு சேனல்களை பார்த்தேன். அப்போது MTA அல் அரபியா தென்பட்டது. நான் மிகவும் ஆச்சரியத்திற்கு ஆளானேன். நான் தண்ணீரில் நடப்பதாக கனவில் கண்ட அதே நபரை தொலைக்காட்சியில் கண்டேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். பின்னர் அவர் கனவில் என்னையும் பார்த்திருக்கின்றார்கள். ஆக இவ்வாறு ஹலீஃபாக்களை கனவில் பார்ப்பவர்கள் அறிந்து கொள்வதற்காக நான் ஒன்றை கூறுகின்றேன். இறைவன் மக்களுக்கு காட்டுகின்ற இவ்வாறான கனவின் மூலம் கூறுவதாவது, கிலாஃபத் என்பது ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தொடர்ச்சியாகும். போர்ட்டனோவா பெனினில் இருந்து நமது முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், போர்ட்டனோவோ பெனினில் இருந்து நமது முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், எங்கள் வீட்டில் பணி செய்வதற்காக லத்தீஃபா என்ற பெயருடைய பெண் ஒருவர் வந்தார். அவர் கொஞ்ச நாள் கழித்து உடல் நலம் சரியில்லாமல் போனார். 2-3 வாரங்கள் விடுப்பு எடுத்தார்கள். யூகேவின் ஆண்டு மாநாடு நடக்கவிருந்த போது அவர் மீண்டும் பணிக்கு வர ஆரம்பித்தார். அப்போது அவர் எனது மனைவியிடம், எனக்கு 2-3 முறை நோயுற்றிருந்த போது கனவு வந்தது. அது என்னை மிகவும் பாதிப்பிற்கு உள்ளாக்கியது. அந்த கனவு வர காரணம் என்ன என்பதை கூறும்போது, நோயுற்றிருந்ததால் அதிகமாக துவா செய்து கொண்டிருந்தேன். இறைவா, எனது பாவங்களை மன்னிப்பாயாக, என்னையும் எனது பெண் குழந்தையையும் கடுமையாக அடிக்கும் இந்த காய்ச்சலிலிருந்து காப்பாயாக, எங்களுக்கு நேரான வழியில் இருக்கும் சமயத்தில் மரணத்தை வழங்குவாயாக என்று துவா செய்துவிட்டு உறங்கினார். ஒரு நாள் அவர் கண்ட கனவை இவ்வாறு கூறுகின்றார், எனது அறை மிகவும் ஒளி மிகுந்ததாகிவிட்டது. எல்லா பக்கமும் ஒளியாக இருந்தது. இதை பார்த்து நான் பயந்து கொண்டிருந்தேன். அப்போது மிகவும் அழகான மனிதர், வெள்ளை நிறமுடையவர் தோன்றி என்னை தன் பக்கம் அழைத்தார். இத்துடன் அந்த கனவு முடிந்துவிட்டது. அதன் பிறகு 2-3 தினங்கள் கழித்து அதே சம்பவத்தை மீண்டும் கனவில் கண்டேன். அந்த மனிதர் மிகப்பெரிய வெள்ளை நிற வீட்டிற்குள் நுழைந்தார்.
பிறகு மக்களின் கையை பிடித்து ஏதோ பேசுகிறார். அங்கு கருப்பு நிற மனிதர்களும் வெள்ளை நிற மனிதர்களும் அதிகமாக உள்ளனர். எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் உள்ளனர். அவர் கூறுகின்ற வாக்கியங்களை அவரோடு சேர்ந்து மக்களும் கூறுகின்றார்கள். பிறகு நின்று கொண்டு ஹஜ்ரத் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிறார். இந்த பெண்மணி முபல்லிக் சாஹிபின் மனைவியிடம் இந்த கனவை கூறிய போது யூகேவின் ஆண்டு மாநாட்டின் ஆலமி பையத், அதாவது உலகளாவிய பையத் நிகழ்ச்சி நடந்தது. நான் அவர்களிடம், நீ கண்ட கனவு சரியாக புரியவில்லை, எனினும் நீ சொல்வதை வைத்து பார்க்கும் போது அவரையும் அழைத்து வா. பையத் நடக்கும் இடத்திற்கு பள்ளிவாசலில் நிகழ்ச்சி நடந்தது. அந்த பெண்ணுடன் அவர் வந்தார். MTA-வில் நிகழ்ச்சி வந்தபோது மீண்டும் மீண்டும் அவரது மனைவியின் முட்டில் கை வைத்து, இந்த காட்சியை தான் நான் கனவில் கண்டேன் என்று கூறிக்கொண்டிருந்தார். உலகளாவிய பையத் நடந்தபோது கூடாரத்திற்குள் நான் நுழைந்ததை பார்த்து முபல்லிகின் மனைவியிடம், இந்த மனிதரைத்தான் நான் கனவில் கண்டேன் என்று கூறினார். இது 2 வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவமாகும். பாருங்கள், வெள்ளை நிற கூடாரத்திற்குள் நுழைகின்றார், பாருங்கள் அங்கு மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தார். பின்னர் உலகளாவிய பையத்து நிகழ்ச்சியில் அவரும் கலந்து கொண்டார். இதனால் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். வீட்டிற்கு சென்றவுடன் மீண்டும் அந்த பெண் தான் கண்ட கனவை கூறினார். முபல்லிக் சாஹிப் அவர்களுக்கு பின்னர் புரிய வைத்தார்கள், இறைவன் உனக்கு நேர்வழியை காட்டியுள்ளான், மிக தெளிவாக உனக்கு வழிகாட்டியுள்ளான். எனவே இமாம் மஹ்தியின் ஜமாத்தில் இணைந்து விடு. உண்மையான உள்ளத்துடன் இணைந்தால் இதுவே உனது கஷ்டங்களுக்கு தீர்வாகும். காலத்தின் கலீஃபா நேரடியாக உன்னை தன் பக்கம் அழைத்துள்ளார்கள். எனவே நீ இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு அந்த பெண், பையத்தின் வரிகளை நான் எனது நாவினால் கூறினேன், எனினும் இதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று சிந்தித்த பின் கூறுகிறேன் என்றார். வீட்டிற்கு சென்று இதை அவர் தனது பெற்றோருக்கு எடுத்து கூறினார். இந்த பெண்ணுக்கு அதிக வயது இருக்கும். இவரது பெற்றோர் வயது முதிர்ந்தவர்கள் ஆவார்கள். இவரது தந்தை மிகவும் கோபத்துடன், உன்னை இதற்காகவா நாங்கள் பெற்றோம், உனது மூதாதையர்களின் மார்க்கத்தை கைவிட்டு விட்டாயே என்றார். எவ்வாறு இருப்பினும் ஒரு நாள் அந்த பெண் வந்து அழுதார். காலத்தின் கலீஃபா மீண்டும் எனது கனவில் வந்தார்கள். அதாவது கனவில் அவர் என்னை பார்த்தார்கள். அவர் கனவில் தோன்றி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறி என் பக்கம் வந்துவிடு என்று வலியுறுத்தினார்கள். இதில்தான் உனக்கு வெற்றியுள்ளது என்று கூறினார்கள். எனவே நான் மிகவும் கவலையாக உள்ளேன். எனக்கு எப்படி மரணம் நேரும்? இப்போதே எனக்கு 50 வயது ஆகிவிட்டதே, என்னுடைய வயது அதிகமாகிவிட்டதே என்று எண்ணி இப்போது நான் அஹ்மதியத்தில் சேர்ந்து விடலாம் என்று தீர்மானித்து விட்டேன். என்னை எனது தந்தையார் கபரின் தண்டனையிலிருந்து காப்பாற்ற முடியாது என்று கூறி அவர் பையத் செய்து விட்டார். பின்னர் அவர் முறைப்படி சந்தாவும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். இறைவன் இந்த சத்தியத்தை உள்ளங்களில் நிலை கொள்ள செய்கின்றான். இவ்வாறான சம்பவங்கள் எண்ணற்றவையாக உள்ளன. அவைகளை முழுமையாக சொல்லிவிட முடியாது. இன்ஷா அல்லாஹ் ஆண்டு மாநாடு நடக்க உள்ளது. இது சம்பந்தமாக சில சம்பவங்களை மாநாட்டிலும் நீங்கள் கேட்பீர்கள். இறைவனின் அருள்கொடையின் மலையையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து கூற முடியாது. நான் ஏற்கனவே கூறியுள்ளேன், நடப்பு ஆண்டிலும் நான் இதை கூற ஆரம்பித்து விட்டேன். இதனால் புதிதாக வந்துள்ளவர்களுக்காகவும் நமது ஈமானை உறுதிப்படுத்துவதற்காகவும் துவா செய்ய முடியும். இறைவனின் இந்த அருள்கொடைகளை எண்ணி பார்க்க வேண்டும். இறைவன் தன்னுடைய அருளால் நமக்கு உண்மைக்கான வழியை காட்டுகின்றான், மேலும் அதில் நிலைத்திருக்கவும் செய்கின்றான். இறைவன் தன்னுடைய அருள்கொடைகளின் காட்சிகளை எப்போதும் நமக்கு காட்டிக்கொண்டே இருப்பானாக. நம் அனைவருக்கும், புதிதாக வருபவர்களுக்கும் உறுதியான பாதத்தை வழங்குவானாக.
உலகத்தில் சுற்றி அஹ்மதியத்திற்கு எதிராக விஷம கருத்துக்களை பரப்பி தூய உள்ளம் கொண்டவர்களை அஹ்மதியத்திலிருந்து தப்பெண்ணம் கொள்ளச் செய்து விடலாம் என்று எண்ணி மனப்பால் குடிக்கின்றவர்களுக்காக நான் ஒன்றை கூறுகின்றேன். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வார்த்தைகளில் அவர்களுக்கு இதை நான் கூறுகின்றேன். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், தூங்குபவர்களே விழித்தெழுங்கள், கவனமற்றவர்களே எழுந்து உட்காருங்கள், ஒரு மாபெரும் புரட்சிக்கான நேரம் வந்துவிட்டது. இது அழுவதற்குரிய நேரமாகும், உறங்கும் நேரம் அல்ல. இது மன்றாடுவதற்குரிய நேரமாகும், பரிகாசம் செய்து நிராகரிக்கும் நேரம் அல்ல. இறைவன் உங்களுக்கு கண் பார்வையை வழங்குவானாக. இதற்காக துவா செய்யுங்கள். இதனால் இப்போதுள்ள இருளையும் முழுமையாக பார்க்க வேண்டும். மேலும் இறை கருணை இந்த இருளை போக்குவதற்காக தயார் செய்துள்ள ஒளியையும் பார்க்க வேண்டும். எனவே இரவுகளில் கண் விழித்து இறைவனிடம் அழுதழுது நேர்வழியை வேண்டுங்கள். இறைவனால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தை அழிப்பதற்கு அநியாயமாக துவா செய்யாதீர்கள். இதற்காக சூழ்ச்சிகளை யோசிக்காதீர்கள். இறைவன் உங்களுடைய கவனமற்ற மறதியான எண்ணங்களை பின்பற்றுவதில்லை. எனவே உங்களுடைய அறிவு மற்றும் உள்ளத்தின் முட்டாள்தனத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவானாக. அவன் தனது அடியார்களுக்கு உதவி செய்வான். அவன் தனது கைகளால் வைத்த மரத்தை ஒருபோதும் வெட்ட மாட்டான். உங்களில் யாராவது கனிகளை தரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற செடியை வெட்டுவாரா? அப்படி இருக்க மிகவும் ஞானம் மிகுந்த, எல்லாவற்றையும் நன்கு பார்க்கின்ற, கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாக திகழ்கின்ற அந்த இறைவன் இந்த செடியை கனியை தருகின்ற வேளையில் வெட்டுவானா? இறைவன் இந்த தூது செய்தியை புரிந்து கொள்ளும் நல் வாய்ப்பை இவர்களுக்கு வழங்குவானாக. ஜும்மாவிற்கு பிறகு நான் சில ஜனாசாவை தொழ வைப்பேன். அதை பற்றி நான் சிலவற்றை கூற விரும்புகின்றேன். முதலாவது ஜனாசா டாக்டர் சையத் ஃபாரூக் அஹமத் சாஹிபின் ஜனாசாவாகும். இவர் இந்தியாவின் ராஞ்சி என்ற ஊரைச் சேர்ந்த சையத் முஹையுதீன் சாஹிபின் மகன் ஆவார். இவர் பர்மிங்ஹாமில் வசித்து வந்தார். ஜூலை மாதம் 6ஆம் தேதி இவர் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் டாக்டர் பட்டம் பெற்ற பிறகு 1958இல் இந்தியாவில் உள்ள பாட்னா யூனிவர்சிட்டியில் படித்து தேர்ச்சி பெற்றார்கள். 1964இல் இவர் இங்கிலாந்திற்கு வந்தார். ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் என்ற பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். இவர் மிகவும் எளிமையான, தூய்மையான, விசுவாசமுடைய அஹ்மதி ஆவார். ஊக்கம் மிகுந்த தாயியே இலல்லாஹ் ஆவார்கள். பல குடும்பங்களை அஹ்மதியத்தில் சேர்வதற்காக இவர் காரணமாக அமைந்திருக்கிறார். இவர் மூலமாக பலருக்கு அஹ்மதியத் கிடைத்துள்ளது. இவர் தப்லீக் செக்ரட்டரி, ஜயீம் அன்சாருல்லா, ஜமாத்தின் தலைவர் மற்றும் ரீஜனல் அமீர் என்ற பதவிகளில் இருந்து தொண்டாற்றும் நல் வாய்ப்பை பெற்றிருக்கிறார். இவர் பொருள் தியாகத்தில் எப்போதும் முன்னிலையில் இருந்து வருகின்றார். அமீராக தாம் நிர்வகித்த போது மேற்கு இங்கிலாந்தில் மஸ்ஜித் தாருல் பரக்காத் பெர்மிங்ஹம்மை தவிர இன்னும் பல பள்ளிவாசல்களை கட்டுவதற்கு நல் வாய்ப்பை இவர் பெற்றார். இவர் வசியத் செய்தவர் ஆவார். இவருடைய தம்பி சையத் லயீக் அஹமத் சாஹிப் கடந்த வருடம் மே மாதம் 28ஆம் தேதி நடந்த சம்பவத்தில் ஷஹீதானார்கள். இவரது குடும்பம் முழுவதும் தூய்மையான குடும்பமாகும். இறைவன் இவரது பதவிகளை உயர்த்துவானாக. இரண்டாவது ஜனாசா மதிப்பிற்குரிய சாதிகா குத்சியா சாஹிபா அவர்களின் ஜனாசாவாகும். இவர் ராணா சாஹிப் அவர்களின் சியால்கோட்டை சேர்ந்த ராணா சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார்கள். இவரது ஒரு மகன் ராணா சபாத் அஹ்மத் ஜமாத்தின் முரப்பி ஆவார். இவர் நசாரத் இஸ்லாம் வ இர்ஷாதின் தொண்டு செய்து வருகின்றார். இவர் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வஃபாத் ஆனார்கள். 57 வயது இவருக்கு ஆகின்றது.
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார். கிராமத்து மக்களுடன் நல்லுறவு வைத்திருந்தார்கள். அந்த ஊரில் இவரது குடும்பம் மட்டுமே அஹ்மதியாக இருந்தது. இதன் காரணமாக பல சோதனைகளை இவர்கள் சந்தித்தார்கள். ஆனால் இவர் எப்போதும் உறுதியான பாதத்தை வெளிப்படுத்தினார்கள். ஜமாத்துடன் தூய்மை மற்றும் விசுவாசத்திற்கான தொடர்பை வைத்திருந்தார்கள். மிகவும் தூய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். தொழுகையில் மிகுந்த ஆர்வமுடையவராக இருந்தார்கள். தப்லீக் செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக விளங்கினார்கள். சந்தாவிலும் பர்தாவை அனுசரிப்பதிலும் மிகவும் கண்டிப்பானவர்களாக இருந்தார்கள். இவர் வசிய செய்தவர் ஆவார். மூன்றாவது ஜனாசா ஷாஹித் தால்பூர். இவர் நூர் அஹ்மத் சாஹிப் டாக்கூரின் மகன் ஆவார்கள். இவர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் ஆவார். இவர் தெற்கு ஆஸ்திரேலியாவில் தற்போது குடியிருந்து வந்தார்கள். அடிலைடில் இருந்தார்கள். ஜூன் 2ஆம் தேதி இவர் தனது வீட்டின் முன் இருந்த சாலையை கடக்கும் போது வஃபாத் ஆனார்கள். இவரது வயது 38 ஆகும். இவரது தந்தையார் மிக நீண்ட காலம் ஹைதராபாத்தில் வசித்து வந்தார்கள். இவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தார்கள். கொஞ்ச காலம் பாகிஸ்தானில் ஒரு கம்பெனியில் வேலை செய்து வந்தார்கள். பிறகு ஆஸ்திரேலியாவில் வந்து குடி அமர்ந்தார்கள். இங்கும் ஒரு கம்பெனியில் நெட்வொர்க் அனலிஸ்ட் ஆக வேலை பார்த்து வந்தார்கள். பாகிஸ்தானிலும் இவர் காயித் பொறுப்பை ஏற்று பணிபுரிந்து வந்தார்கள். இவர் பதக்கங்களை வெல்லக்கூடிய காயிதாக இருந்தார்கள். 1992இல் கோக்கரி பள்ளிவாசலின் பாதுகாப்பிற்காக இருந்தபோது 22 பேர் கைதானார்கள். அதில் இவரும் அடங்குவார். இவருடைய தந்தையார் ஒரு சிறந்த வழக்கறிஞர் ஆவார். இதன் காரணமாக இவர் நீதிமன்றத்திற்கு வரும்போது சில நேரம் காவல்துறையினர் இவருக்கு உட்கார்வதற்காக நாற்காலியை கொடுப்பார்கள். இவர் எப்போதும் அதில் தாம் உட்காராமல் அன்சார் யாராவது இருந்தால் அவர்களை உட்கார வைப்பார்கள். ஒருமுறை நீதிபதி, நான் உங்களுடைய மகனை விடுதலை செய்கின்றேன் என்று கூறிய போது, என்னுடைய பார்வையில் 22 பேருமே என்னுடைய மகன்கள் ஆவார்கள். எல்லாரையும் விடுதலை செய்யுங்கள், இல்லை என்றால் இவனையும் உள்ளே வையுங்கள் என்றார். இவருடைய தந்தையும் மிகவும் தூய்மையானவராக இருந்தார். இவரது குடும்பம் மிகவும் விசுவாசமுள்ள குடும்பமாகும். விடுதலைக்கு பிறகு மீதம் இருந்த 3 குத்தாம்களையும் இவர் தமது வண்டியில் 8 வருடங்களாக தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வந்து விடுகின்ற பணியை செய்து வந்தார். 1999இல் இவர் ஆஸ்திரேலியா சென்று விட்டார்கள். அங்கேயும் இவர்கள் இறையருளால் ஜமாத்திற்கு பல தொண்டுகளை செய்து வந்தார். செக்ரட்டரி உம்ரே ஆமா, செக்ரட்டரி தாலீம், ஜெனரல் செக்ரட்டரி போன்ற தொண்டுகளை செய்து வந்தார். மஸ்ஜித் கமிட்டியின் ஒரு சிறந்த உறுப்பினராக இருந்தார். வஃபாத்தான நாளன்று மஸ்ஜித் கமிட்டியின் உறுப்பினர்களுடன் சில இடங்களை பார்த்து விட்டு திரும்பினார்கள். வீட்டிலிருந்து வெளியே வரும்போது ஒரு சாலையை கடக்கும் போது விபத்தில் உயிரிழந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் மிகவும் கீழ்ப்படிதல் உள்ள மனிதராவார். ஜமாத் சார்பாக ஏதாவது ஒரு பணியை இவரிடம் ஒப்படைத்தால் மிகவும் கடின உழைப்போடும் மிகவும் தூய மனப்பான்மையுடனும் விசுவாசத்துடனும் உரிய நேரத்திலும் முடித்து விடுவார். இவர் ஜமாத்திற்கு தொண்டாற்றி கொண்டிருந்த வேளையில் வஃபாத் ஆகியுள்ளார்கள். இது அவருக்கு கிடைத்த மாபெரும் கண்ணியமாகும். இவர் மிகவும் நல்லொழுக்கம் கொண்டவரும் நேர்மையானவரும் ஆவார். தேவையுடையவர்களுக்கு மறைவாக உதவி செய்து வந்தார். எல்லாருடனும் மரியாதையுடன் நடந்து கொள்வார். ஜமாத்தில் ஒவ்வொருவரையும் மதித்து வந்தார். குறிப்பாக பொறுப்பாளர்களுக்கு அதிக மரியாதை கொடுத்து வந்தார். இவர் வசிய செய்தவர் ஆவார். இறைவன் இவரது பதவிகளை உயர்த்துவானாக. இவர்களை இழந்தவர்களுள் ஒரு மனைவியும் 3 மகள்களும் உள்ளனர். இவர்கள் அனைவருடைய ஜனாசாவையும் நான் ஜும்மா தொழுகைக்கு பிறகு தொழ வைப்பேன். இறைவன் அனைவரின் பதவிகளையும் உயர்த்துவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு
ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر